எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி. கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். Rest, I think most of my colleagues have said everything. I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri. Thank you. Thank you. தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்யக்கூடிய பிளாக் பஸ்டர் மூவி யுவராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். இப்போ பேசலாமா? எல்லோருக்கும் வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு லாஸ்ட் டைமில் எடுத்த முடிவு. ஸோ அதனால் ஆல் ஆஃப் சடன் ஃப்ளைட் எடுத்து வந்தேன். இப்போ தான் 8th ரிலீஸ் ஆகுது இந்த படம். நான் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹாரர் வந்து ஒரு அன்லக்கி ஒரு பர்சன் எப்படி ஒரு கல் கிடச்ச பெண்ணு எப்படி லக்கியாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 8ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜய் அண்ட் சார் ரவி சார் இருக்கார். ஸோ தேங்க்ஸ் சார். டெஃபினட்டாக வந்து எங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் இருக்கணுமோ டெஃபினட்டாக பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. அடுத்து பேச அழைக்கிறோம். ட்ரிகர் படம் மூலம் தமிழுக்கு அறிமுகம். கார்டியன் கதை நாயகன் நடிகர் சம்பத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாடலில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நடிகர் பிரதீப் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம், குட் ஈவினிங். தேங்க்யூ ரவிக்குமார் சார் ஃபார் கம்மிங் டு திஸ் ஒகேஷன். அண்ட் முதல்ல இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய்னாக தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிரதீப் பிரதர் ஒரு நாள் கால் பண்ண, அடிக்கடி விஜய் நான் பார்ப்பேன் சர்ச்சில், பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் கூப்பிட்றேன்டா கண்டிப்பான்னு சொன்னார். ஸோ அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி ஒரு படம் பண்ணுற பிரதீப் வா அப்படின்னு சொன்னார். ஸோ விதவுட் செகண்ட் தாட்ஸ் நான் போனேன். அண்ட் கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆகல. அண்ட் தேங்க்யூ டு த டைரக்டர்ஸ் சரவணன் அண்ட் சபரி சார் அண்ட் ஆல்சோ கோஸ்டார் ஹன்சிகா. ஜென்ரலாக இந்தமாரி ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாரோட வந்து நடிக்கணும்னாலே அது ஒரு சில நர்வஸ்னஸ் அந்த ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். பட் ஃப்ரம் டே ஒன் ஷீ மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், படத்தோட டீம் அண்ட் ஆல் த ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவருக்கும் நன்றி. March 8th படம் ரிலீஸ் ஆகுது. ஐ ஹோப் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கார்டியன் படத்தில் 2 பேர் அறிமுகமாகி இருக்காங்க. சோபனா, தியா, அவங்கள பேச கூப்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். எஸ், நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, வாய்ப்புகள் தரப்படுவதில்லை உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு தரப்பட்டது. வெள்ளித்திரையில் எனக்கான முகவரியை கொடுத்தது டைரக்டர் விஜய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலியமாக தான் நான் கார்டியனுக்குள்ளே வந்தேன். அண்ட் என்னோடய சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, உலகிலே மிகப்பெரிய பரிசு எதுன்னா நம்மளை நம்புறதை விட நம்மளை இன்னொருத்தவங்க நம்புறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து என்னோட அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக உத்வேகம் கொடுத்தது என்னுடைய டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார் அண்ட் சபரி சார். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த முதல் படத்துல எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே அது கண்டிப்பாக போதாது. நீங்கள் என்னை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அதற்கான பெயரை நான் வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதற்கான விஷயமாக நான் பண்ணுவேன் நம்புகிறேன். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஹன்சிகா மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேனாக வந்து அவங்கள வந்து பார்க்குறத தாண்டி மேமோட சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரசிச்சிருக்கோம்.
ஆனால் இந்த மூவியில் வந்து மேம் வந்து இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கூட உங்களுக்கு க்யூட்டாக இருக்குமா, இது கூட சூட் ஆகுமா அப்படின்னு அஸ் அ ஃபேனாக நான் பார்த்த விஷயம். அண்ட் மேம் என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ ஸோ மச் மேம், ஐ லவ் யூ ஸோ மச். சீரியஸாக வந்து இந்த மூவியில் வந்து என்னுடைய டிரெக்டர்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஹாரர் மூவிஸ்க்குமே ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஒரு ஹாரர் மூவினாலே இதுதான், தமிழ் சினிமாவில் ஹாரர் மூவினா இப்படி தான் இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த நார்ம்ஸை எங்களுடைய கார்டியன் மூவி கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பத்தோட குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கார்டியன். கார்டியனில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஜானருமே இருக்கும், அது எல்லாத்தையுமே எல்லா கோ ஆக்டர்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டிரெக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேமராமேன் சைட் இருக்காங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் நிறைய பேர்த்தை விட்டுருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ்வை கண்டிப்பாக எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்கள் காட்டுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. எங்களுடைய படத்தில் எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலமாக கொண்டு வந்திருக்கோம். அந்த பழத்தை நீங்கள் கொண்டு போய், அந்த பலமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட லவ்வையும் நீங்கள் எங்களுக்காக கொடுப்பீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதை நம்மளுடைய கார்டியன் வெற்றி விழா மூலயமா நீங்கள் காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ எம் வெரி டேம் ஷுர் உங்கள் எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலயமா சந்தித்து உங்களுக்கான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லணும்னு நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். நான் நிறைய பேர்த்தை விட்டுருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தயவு செஞ்சு உங்களோட லவ்வை எங்களுடைய படத்தோட வெற்றியில் நீங்கள் காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏபி, வானம் கொட்டட்டும் போன்ற படங்களில் நடித்தவர். இது கார்டியன் 29வது படம். கார்டியனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீராம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர், நடிகர்ன்றது அது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார், எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு ஒரு மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கலராக போடுவார். அதனோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டேரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன்னா. அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரவிக்குமார் சார் அன்றைக்கி வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக தெரியும், பட் ஜாஸ்தி பேசினதில்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா, ஐ எம் நாட் அன் ஆக்டர் டெஃபினெட்லி. நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ் சொன்னேன், அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங். கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. எனக்கு டைரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். எனக்கு எப்படின்னா, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார், ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கார். என்னை பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்தில். இல்லை சார் இப்படி ஒன்று சார், அப்படி ஒன்று சார், இல்லை சார் இன்னும் இப்போ அது கூட படம் சீன் எடுக்கும்போது கூட பரவாயில்ல சார், டப்பிங்கும் போது ஐயோயோ. அஃப்கோர்ஸ்
டப்பிங்கிறது அது ஒரு தனி ஆர்டிஸ்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டப்பிங் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நிறைய கேரக்டர்ஸ் இன்றைக்கி இவ்வளோ லைவ்லியாக காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட அதில் எவ்வளோ அவனோட இன்வால்மெண்ட் இருக்குன்றதை நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் நடித்த சீன் தான், அதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் நான் விட்டுரு சார் கிளம்புறேன்னு இல்லை, ஆனால் என்கிட்ட என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை நிஜமாகவே நான் இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார். அது தொடர்ந்து இப்போ ஓப்பனாக கேட்டுக்கிறேன், அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுங்க, வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். முடிஞ்சால் பாட்டு கொடுங்க. இல்லை எனக்கு இல்லை, என்னோடய ஒய்ஃபுக்கு. ஓகே, நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, என்னோடய ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. அண்ட் ஐ ப்ரிஃபர், ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கேன் கிவ் ஹர் அ சாங் இன் த நெக்ஸ்ட் ஃபிலிம். இது நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாதான் எங்கேனா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், வேறு ஒன்று, ஒரு நப்பாஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கிடைக்கல, இது எல்லாம் அங்கேருந்து வர மெசேஜ் தான். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணான்னு தெரியல, ஆனால் விமென்ஸ் டே இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நிஜமாகவே ஒரு கட்ஸ் வேணும். அது இந்த மாதிரி ஒரு படம் விமென்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஹீரோனை வச்சு March 8 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாம் தேட்டரில் பாருங்கள் படம். போய் OTT வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ரைம் வீடியோலையோ ஹாட்ஸ்டார்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. தேட்டரில் பாருங்கள். இந்த படம் தேட்டரில் பார்க்கணும். OTTயில் பார்த்தா வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சிக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி தேட்டரில் உட்காந்து பாட அதுக்கு டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அப்படியே எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷோபனா. எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. ரொம்ப ஃபேஸோலாக இருப்பேன். அண்ட் இந்த வாய்ப்பு, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு கொற்றவை. இப்போ சார் வந்து சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சப்ரி சார் அண்ட் விஜய் சந்தர் சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க அதில். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம், and Vijay Chandra sir, definitely I will say, keep on saying that. Thank you so much, everybody. And good luck to the entire team. And Hansika ma'am, yeah. From childhood, I used to watch Koi Mil Gaya. To Bunny Tail, I admire her, me and my brother, both of them. Rombo admire பண்ணுவோம் அவங்கள சின்ன வயசில் கோய் மில்கியாவில் தலையாட்டிண்டு அந்த க்ளவுட்ஸை பார்த்துட்டு. So it was like amazing to work with her, and I'm watching near me and I'm sitting with her first of all. And really, really thank you ma'am, and all the best. God bless you entire team and keep smiling. Wish you all the best. Thank you so much. ஈரமானவர், சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பவர், சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் பல சேரங்களை உருவாக்கியவர், இயக்குனர் நடிகர் திரு KS ரவிக்குமார் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆக்கினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்கள இயக்கிய, தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய
விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானேப்பா, சாம் சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குனர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க, நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம் சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றியெல்லாம் பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது. அதை போடணும், இது பண்ணோம், இப்படி பண்ணோம், வித்தியாசமாக பண்ணோன்ட்டு. அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும், அப்படி மெருகேறிட்டே போகுது. கண்டினியூ தட். ஆல் தி பெஸ்ட் சாம். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு, மறுபடியும் சென்னை, மறுபடியும் கொடைக்கானல், இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுத்திப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு. ஆமாம், ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா, எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்குது நமக்கு, இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. எப்போ வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா, வேறு இடத்துல இருந்த லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு. சுதீப் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேறு. அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு. ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட. வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டேயும் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப், அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை, ஆனால் படம் நான் பார்த்தேன். ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது. ஆனால் இதில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த குழந்தைக்காக தான். அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை, அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம். அதுதான் ஒரு குழந்தைக்காக. கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார்டியன்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல. அந்த லேடி ஆர்டிஸ்டில் அந்த அவங்க அம்மாவாக நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தங்கதுரை ஆஸ் யூஷுவல், நீயும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது. இப்போது கடைசியாக இயக்குனர்களுக்கு வரேன்.
இந்த சபரி கிரீசன், குரு சரவணன், இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம். இவங்க 2 பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து இந்த 2 பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது, அது அந்த படம் எடுக்கலைன்னும் போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன், குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன், இப்போ குரு சரவணன்ற பதில் சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன். நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்து அந்த கதைக்கும் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள். அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா? அதனால் வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இது பாருங்கள், இப்படியே எப்போவும் சிரிச்சிட்டு இருப்பான். இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்கில் இப்போது ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும், அவருக்கு ஒரே கோவம் வரும். ஏய் எந்துக்கு நவுத்துறாரு, ఎందుకురా ఆయన ఎందుకు నవ్వుతున్నారు, ఎందుకు నవ్వుతున్నారు அப்படின்னு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு, டேய் ஏன்டா சிரிச்சேன், எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டிக்கினான். எப்படின்னா, பாபு ஃபேனுக்கு இல்லை திப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆஜரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான். ஏய் எதுக்கு சிரிச்சு, எதுக்கு நவுத்துனாரு சார், நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு, நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சுன்னு சொல்லி, இல்லை சார் நான் அசிஸ்டண்ட், அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு. இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படின்னு அவர் ஆப்போசிட் கேங்காக இப்படி இப்படி கூட அவுத்துறாருச்சு உடனே. ஏய் அப்படின்னு அடிக்க இருந்துட்டாரு. நான் வந்து இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்பவும் சிரிச்சிட்டு போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன். ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், வெரி நைஸ் டு வாட் இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர். ஆனால் ஒரு எதில் விதத்தில் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான், அன்றைக்கி தப்பிச்சான். ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன இது, இப்போ ஒரு சாம்சிஎஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம் 2 பேரும். ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான், இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருவான். முடிவே எடுக்க முடியல, இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்கன்ட்டு. நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது. நான் உங்களை சொல்ல, தேவா அப்படி தான், தேவா சைலண்ட்டாக தான் போடுவார். சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ணே அப்படி ஓ சும்மா இப்போ தான் கையே வைக்கிறாரு, அதுக்குள்ளே தலையாட்டுறாரு. அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன். சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும், அதனால் பார்க்க மாட்டேன். அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய. ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு 2 ஓகே ஆகணும் போகணும் முடிஞ்சிச்சு, அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க. அது மாதிரி டைப்பு. ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான். சபரி வந்து எப்பவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை. ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கு என் அண்ணன் பையன் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார், இருந்து இப்போ தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன். பட் எனிவே எங்கே இருந்தாலும் வாழ்க, நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எல்லா கலவைகளும் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றியை வழங்க திரு தயாரிப்பாளர் விஜய் சந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம்.
பேசணுன்ட்டாங்க. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறப்போ முதல்ல கிராஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வண்டி வந்துகிட்டே இருக்கும். அவர் மட்டும் யாராவது ஒருத்தர் நிறுத்துன்னு சொல்லிட்டு போனோம். அவன் நிறுத்துன்னு சொல்கிறப்ப அவன் பார்த்துட்டானா ஓகே, பார்க்கலன்னா ஏற்றிடுவான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் டக்குன்னு பேச சொல்லிட்டாங்க. ஓகே, நன்றி. நன்றி அப்படின்னா அந்த முதல் நன்றி வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு தான். இப்போது அவங்க இல்லை, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் நீங்கள் இருக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். நானும் எங்கள் அப்பாவும் கடைசியாக எங்கள் அப்பாவோட நான் பார்த்த படம் வந்து முத்து. அம்மா பூஜை போடுறப்போ வந்தாங்க, ரவிக்குமார் சார் வந்தாங்க. அம்மா நான் சொல்லுவேன்லம்மா ரவிக்குமார் சார் வந்தாங்க வாமான்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் வரல. ஸோ அவங்க 2 பேருமே தெரியும் அவங்களுக்கு ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு இயக்குனரின் தந்தையாக நான் ரவிக்குமார் சார் இந்த இடத்துல அவர் இங்கே வாழ்த்த வந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய வெற்றி அதெல்லாம் தாண்டி சார் இங்கே இருக்கார், அவர் கூட நான் இருக்கேன். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அது வார்த்தையே இல்லை, அது எதுக்கு நன்றி கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு சார்கிட்ட பார்த்தோன்னா. அவர்கிட்ட அவர் கை பிடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு. அது இந்த படத்துடைய வெற்றிக்கும் மேலே. நன்றி சார். இன்னைக்கு இந்த ஒரு தயாரிப்பு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது யாருன்னா சந்தானம் சார். சந்தானம் சார் இல்லைன்னா இந்த சினிமாவில் நான் இல்லவே இல்லை. நானே கூட ஒரு முறையே சொல்லுவார், இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன் சார், இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா வெயிட் ஆஃப் பண்ண திருப்பி அவரே அடிப்பார். என்ன விஜய் என்ன பண்ணுறேன்னு 2 மாதம் தான் கேப் இருக்கும், திருப்பி அடிப்பார். அவரை மாதிரி ஒரு ஹெல்பிங் நேச்சர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எல்லோரும் இந்த தங்கதுரையிலேருந்து அபிஷேக் எல்லாம் சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண அதெல்லாம் என்ன ஒருத்தர் ஊக்குவிச்சார்ல, அங்கே எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சேர்த்தார்ல, அதுதான் இன்றைக்கி இவங்க எல்லாரையும் அந்த 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 பார்வையில் தான் நான் பார்க்குறேன். தங்கதுரை மேக்கப் போடுன்றப்போ எல்லாருக்கும் போடுவாங்க, மேக்கப் அவனுக்கும் வேணும், கேட்க மாட்டான், அப்படியே இருப்பான். டக்குன்னு எங்கடா இருக்கிறான்னா கர்ச்சிஃபில் மடித்து பவுடர் போட்டு அந்த பவுடர் தெரியும் அப்படியே ஓடி வருவான். ஸோ இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா வந்தான், ஆனால் அஸ்டண்ட் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா ஓட்டான், ஏய் வாடா இல்லை. அதுதான் என்னுடைய சந்தோஷம். என்னென்னா அன்றைக்கி மேக்கப் போடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு பயந்தவன் இன்றைக்கி ஒரு அஸ்டண்டோடு வரான். அவனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது பார்க்குறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷம் தாங்க துரை. சூப்பர். அபியும் அதே மாதிரி தான். அவனை நடிக்க மாட்டான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிச்சிருவாங்கல்ல. விக்ரம் சாரோடைய காம்பினேஷன், அவன் தான் மெயின் ரோலு. வந்துட்டான், ஆனால் நான் வேறு யாராவது பண்ணிவிடுவாங்க. ஷூட்டிங் வந்துட்டான், காலையில் வந்துட்டு கேட்குறான் நான் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானாலும் பிரச்சனை இல்லை, என்னென்னா அவன் கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு அவனுடைய பார்வை, அவனுடைய லுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வில்லனிக்காக இருக்குது. ஆனால் அவன் பேசினா, நான் தான் சொன்னேன், டேய் ரொம்ப பேசாத, கோவப்பட்டினா கண்லேயும் ஃபேஸ்லேயும் காட்டிடு, நீ பேசினா குழந்தை தானே தெரியுது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இன்றைக்கி லாரன்ஸ் மாஸ்டரோட பண்ணுறான், எல்லாரோடும் பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம். ஆனால் இந்த படம் கம்மிட் ஆகிருக்கேண்ணே, அந்த படம் கம்மிட், ஆனால் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன ஒருத்தர் எடுத்துன்னு வந்ததால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ்ன்றப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியா அவங்க பண்ணாங்க, ஸோ அவங்களும் நியூ ஃபேஸ் தான். ஸோ இந்த குட்டி பாப்பா டெஃபினட்டாக இன்றைக்கி எல்லோரும் நோட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா அந்த பாப்பா வந்து பெரிய ஸ்டார் கன்ஃபார்மாக, டேம் ஷோர். எதாக இருந்தால் எழுதி வச்சுட்டு அப்போ அவங்க ஸ்டார் ஆகிறப்போ போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மரு, அவ்வளோ க்யூட்னஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தையால் அப்படி நடிக்க முடியுமா? டைலாக் சொல்கிறப்ப கேட்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே போயிட்டே இருக்கும், ஆக்ஷனும் பேசும். ஸோ சிம்பு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சார் வந்து சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ டைலாக் சொன்னோம் அப்படியே கேட்டுனே இருப்பார். ஓகே சார் மானிட்டர் போடலாம், டேக் போயிடலாம் விஜய் அப்படின்வார். ஸோ டைலாக் தான் சொல்கிறாரு, பார்த்தா ஃபைட்டாக அப்படி தான் பண்ணுவார், டான்ஸும் அப்படி தான் பண்ணுவார். ஸோ நமக்கே தப்பாக பண்ணிட்டு வரேன். பார்த்தா கனல்கன் மாஸ்டர் ஃபைட் எடுத்தார், லேட்டாக வராரு, 1 மணிக்கு தான் வந்தார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்லாம் கனல்கன் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்தோம்னால என்ன மாஸ்டர் இது ஒன்றும் புதுசு இல்லையா மாஸ்டர், பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே டேக்கில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ளே இருந்ததால் நான் அந்த பாப்பாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நன்றிகள்னால் ஸோ லைனாக சொல்லிகிட்டே போகலாம். சபரி சார், சரவணன் சார், அவங்க வந்து என்னென்னா அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க சார்கிட்டேருந்து வந்துருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் தான், அப்படியே இருப்பாங்க. சார் ஓகே சார் அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களை எங்கேயோ எடுத்துன்னு போய் நிறுத்திடும். அது ஒன்று தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு கதையை தாண்டி. சார் நான் சாரோடைய அசிஸ்டண்டாகவே அவங்கள பார்ப்பேன். ஸோ உங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேயே நான் அவங்கள பார்த்ததால தான். ஸோ அது வந்து அவங்கள வேற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்போவுமே ஒருத்தர் கொடுக்குற நம்ம மரியாதை இருக்குல்ல, அதுக்கு விலையே இல்லை. அது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துறோம்.
நான் நம்புறது என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஜெனுவனாக பண்ணிடணும், நேர்மையாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது வந்து என்னவோ அதுக்கான விலையை அது கொடுத்துரும்னு சொல்லிட்டு இந்த படத்தும் அந்த மாதிரி தான். சிஜி இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுது, நிறைய பேர் சொன்னாங்க இது எதுக்கு இப்படி பண்ணுற, வேணா விட்டுரு, ரிலீஸ் பண்ணு, போதும் விட்டுரு அப்படிலாம். அது நம்ம விட்ற மனசே இல்லை. என்னென்னா கரெக்டாக பண்ணிடணும், அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அது ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை மட்டும் நம்பி தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் இந்த படத்தை வந்து எந்த இடத்துல எடுத்துன்னு போய் நிறுத்த போகுதுன்னு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற யாராவது ஒருத்தரை விட்டுட்டு இருந்தேன்னா மன்னிக்கும். ஏன்னா என்ன நிறைய பேர் இருக்காங்க லிஸ்டப். இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்கார், விக்ரம் சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நல்லா எழுதுங்க. மார்ச் 8 ரிலீஸ். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். கார்டியன் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்த அனைவருக்கும் எங்களது நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டீசர் வந்திருக்கு, புது டீசர்